இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் நீங்கள் இயேசுப்பாவுக்கு பிரியமான ஜனங்கள். ஆமேன். இயேசுப்பாவை பிரியப்படுத்தும்படி தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் காரியத்தை செய்கிறீங்க, அப்படித்தானே? அப்போது நாமெல்லாம் இயேசுப்பாவுக்கு பிரியமான ஜனம் என்று சொல்லி கொண்டிருக்கிற நாம் இயேசுப்பாவுக்கு பிரியமான காரியத்தை மட்டும்தான் செய்யணும். இன்றைக்கு இயேசுப்பா வெறுக்கிற காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசப்பா வெறுக்கிற 6 காரியங்களாம். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 16வது வசனத்தில் 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7ம் அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, தூர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. ஆமேன். இந்த 6 காரியத்தை ஏசப்பா இன்னைக்கு வெறுக்கிறாங்க. அது ஏசப்பாவுக்கு அருவருப்பு, அது ஏசப்பாவுக்கு பிடிக்காத காரியம். அப்போ நாம் இன்னைக்கு ஏசப்பாவுக்கு பிரியமா வாழணும்னு சொல்லி முயற்சி செய்து கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு, உங்களுக்கும் இன்றைக்கு அவர் வெறுக்கிற இந்த 6 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில இருக்கவே கூடாது. ஆமேன். இந்த வெறுக்கிற ஏசப்பா வெறுக்கிற இந்த 6 காரியங்களை நாமளும் என்ன செய்யணும்? வெறுக்கணும். ஆனால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்ல ஆலயத்துக்கு போவாங்க, கர்த்தருக்கு எல்லாம் செய்வாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, தசமபாகம் கொடுப்பாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்வாங்க. ஆனால் ஏசப்பா வெறுக்கிற காரியங்களும் அவங்களிடத்துல உண்டு. ஆமேன். வெளிப்படுத்தல சொல்லப்பட்டது போல, நான் வெறுக்கிற நிக்கோலா மதஸ்தருடைய கிரியைகள் உன்னிடத்துல இருக்குன்றது போல ஏசப்பா வெறுக்கிற இந்த காரியங்களும் அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. அவையாவனா மேட்டுமையான கண். அவங்க கண்ணை பார்க்கும் போதே அப்படி மேட்டுமே அகந்தையா நடக்கிறது. பொய் நாவு. என்ன சொன்னாலும் அவங்க வாயிலிருந்து வர்றது பொய் தான். ஆனா வெளியே பரிசுத்தம், ஆனா உள்ள பொய். அடுத்து குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை. குற்றமற்றவர்களை இரத்தம் சிந்தும்படியான காரியத்தை அவங்களுக்காக விரோதமாய் பேசுவது. அப்புறம் துர் ஆலோசனையை பிணைக்கிறது. குடும்பத்திற்குள்ள துர் ஆலோசனை. அவங்க வாய் சும்மாவே இருக்காது. சும்மா ஃபோன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கதையை இணைச்சி துர் ஆலோசனையை பிணைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன மேட்ரு தெரிஞ்சிடக்கூடாது, அது அப்படி காது மூக்கு எல்லாம் வச்சு அப்படியே சேர்த்து பேசுறது. அப்படிப்பட்ட இருதயம். தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். நன்மை செய்வதற்குல தீமை செய்வதற்கு அவங்க காலு விரைந்து ஓடுமா. அபத்தம் பேசும் பொய் சாட்சி, மற்றவங்களுக்கு விரோதமாய் பொய் சாட்சி. அடுத்து சகோதரருக்குள்ளே, கூட பிறந்த சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். ஆமேன். விரோதத்தை, உங்க சகோதரன் குடும்பத்துக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுது. உன்னுடைய வீட்டில் உள்ளவங்க தான் உனக்கு அதை பண்ணியிருக்காங்க, இதை பண்ணியிருக்காங்க, உன் குடும்பத்தில் உள்ளவங்க தான், உன் மனைவி வீட்டில் உள்ளவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பிரிவினையை, கூட பிறந்தவங்க சகோதரருக்குள்ளே ஒரு விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய காரியங்களே சொந்தத்துக்குள்ள இன்னைக்கு விரோதத்தை உண்டு பண்ணுவாங்க. ஒரு சிலர் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காதப்போ அப்படி சேர்ந்து இருக்கிறவங்க கிட்ட உங்களை பத்தி இவங்க இதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எதையாவது ஒரு பின்ன போட்டு அவங்கள பிரிச்சுறது. இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களிடம் இருக்கிறது. இந்த காரியத்தெல்லாம் ஏசப்பா வெறுக்கிறாங்களாம். அப்போ இன்றைக்கு நல்ல ஆலோசனையாய் ஏசப்பா நமக்கு இதை சொல்றாங்க. இப்படிப்பட்ட இந்த வெறுக்கிற அந்த 6 காரியத்தை நாமும் வெறுப்போம். கர்த்தர் பிரியப்படுகிற காரியத்தை நாம் செய்து நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆகவே இந்த குணங்கள் இருக்கும்னா இன்றைக்கு ஏசப்பா இந்த குணத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க. இப்படிப்பட்ட குணங்கள் எனக்கு இருக்கு, இது எனக்கு தெரியுது, ஆனால் இதிலிருந்து வெளியே வர எனக்கு கிருபை செய்யுங்க. இதெல்லாம் நீர் வெறுக்கிறீர் என்று பார்க்கிறேன். இன்றைக்கு இதை நானும் வெறுத்து உமக்காக வாழ கிருபை செய்யுங்க என்று சொல்லி கேட்போமா? இசப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அப்பா, நீர் வெறுக்கிற இந்த 6 குணங்கள், பொய் சாட்சி, பொய் நாவு, மேட்டிமையான கண், சகோதரருக்குள் விரோதத்தை உண்டு பண்ணுதல், இன்னும் அநேக காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த 6 காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால், கூட ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பலவீனமாய் இருக்கும் என்றால், நீர் வெறுக்கிற அந்த காரியங்களை நாங்கள் வெறுத்து உம்மால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. முற்றிலும் எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.